எல்லாம் சொன்னதும் தப்பாத்தே இருக்கு, இவரு மட்டும் எங்க சரியா சொல்ல போறாரு அப்படின்ட்டு. ஒரு 4000 5000 10000 ஒரு நாள் மொத்தமா 40,000 காலி. மார்க்கெட்ல என்னன்னே தெரியாம தான் போய் நான் அவ்வளவு லாஸ் ஆயிருந்திருக்கேன். நான் இழந்த பணத்தை இன்னும் மீட்க மாட்டேன். பேர் கருப்பையா, தேனி. நிறைய ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருப்பேன். எப்படி பண்ணியிருப்பேன்னா, யூடியூப்பை பார்ப்பேன், அப்படியே ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் போடுவேன், அதுலேருந்து அப்படியே ட்ரேட் பண்ணலாம்ட்டு. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லாஸ் தான் ஆகும். நான் கூட கீழே வராதனாலும் வந்து லாஸ் அடிச்சுட்டு போயிடும். இப்படிமே தான் அதில் நடந்துக்கிட்டே இருக்கு. அது கூட கொஞ்சம் போராடிக்கிட்டுமாக இருந்தேன். நிறையா கொஞ்சம் லாஸும் பண்ணியிருக்கேன். நிறைய இதில் பார்த்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே, எல்லாம் கரெக்டாக கணிச்சு போடுறோம், இருந்தாலும் தப்பா போகுது அப்படின்ட்டு. ஸோ அப்போ இவர் வீடியோவும் திடீர்னு இடையில வந்துச்சு. எல்லாம் சொன்னதும் தப்பாத்தே இருக்கு, இவர் மட்டும் எங்க சரியா சொல்ல போறாரு அப்படின்ட்டு உங்க வீடியோவை அந்த டைம் விட்டுட்டேன். அப்புறம் மறுபடியும் ஒரு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி லாஸ் இது. அப்புறம் சாரோட வீடியோ பார்க்கறதுக்கு தூண்டுதலா இருந்ததே எது அப்படின்னா, டாக்டர்ஸ் ஸ்டூடெண்ட் அவங்கள வந்துட்டு அந்த ரன் பண்ணி அதை கையை பிடிச்சி கூட்டு போன விதம். ஸோ மறுபடியும் ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோக்குள்ளேயே போய் பார்த்தேன். ஒரு சின்ன குழந்தைய கையை பிடிச்சி கூட்டு போன மாதிரி ஸ்டார்டிங் கூட நான் சொல்லியிருந்தேன், கூட்டு போன மாதிரியே இருந்துச்சு. சரி மறுபடியும் உள்ள போய் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆர்வம் நிறைய அதிகமாகவே ஆச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அங்கங்கே ஃபீஸ் கட்டியும் கொஞ்சம் ஏமாந்துருக்கேன்னே வச்சுக்கோங்களேன். அதனால் இங்கேயும் ஃபீஸ் கட்டுறப்ப கொஞ்சம் பயமாகத்தே இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு பேசுகிற விதம், அந்த கொண்டு போன விதம், இதெல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக இதில் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரே மைண்டோடு அப்படியே இது பண்ணிட்டேன். அது நிறைய கமிட்மெண்ட்லாம் வந்துச்சு. சரி அதுக்கடுத்த பேஜ் மாறிக்கிறீங்களான்னு கூட கேட்டாங்க. கமிட்மெண்ட்டே எப்பயும் வந்துகிட்டே இருக்கு, எப்படியா போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு 3 மந்த் இருக்கு சார். நான் அதில் பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் கிளாஸ் எடுத்து நான் கற்றுக்கிட்டு இப்போ இது பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு. மார்க்கெட்டில் என்னன்னே தெரியாம தான் போய் நான் அவ்வளோ லாஸ் ஆகியிருந்திருக்கேன். அதில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் டீச் பண்ணி ஒவ்வொரு கிளாஸும் நான் உன்னிப்பாக கவனிச்சதுக்கு அப்புறம் தான் ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னாலே என்னன்னே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. என் பேர் பாலாஜி. ட்ரேடிங் வந்து 2014 ஃபாரெக்ஸ் தெரியும். காலேஜ் முடிக்கிறேன், மைசூர் வேலைக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். அங்கே தான் இந்த ஃபாரெக்ஸ் சார்ட்டுன்னு தெரியும். அப்போ தெரிஞ்ச உடனே இது என்னடா இது பை அண்ட் செல்லி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதிகம் 30,000 சம்பளம். வாரத்து 2 நாள் வந்து பப்பு தேட்டர் எல்லாம் இப்படியே போச்சு. என்னோட பாஸ் பேர் வந்து முரடி சண்முகா. அவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ட்ரேடிங்கில் வந்து எல்லாரும் ஃபண்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சார். இந்த மாதிரி 10% வந்து ரிட்டர்ன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி வரைக்கும் போச்சு. 1.5 வருஷம் கம்பெனி நடந்தது. 500 கோடி போச்சு. என்னோட வீட்டு பணம் வந்து 60 லட்ச ரூபா. என் அண்ணனோட பணம் வந்து ஒரு 1.5 கோடி. சடனாக சூசைட் பண்ணிட்டார். எல்லாம் லாஸ். எங்களை வச்சு பண்ணுற 1 லட்சம் நேரம் அக்கௌண்ட் எங்களை ட்ரேட் பண்ண சொல்லுவார். போகிற லாட் சைஸ் எல்லாம் 100 லாட் போடும். என்னன்னே தெரியாது, பை அண்ட் செல் அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஒரு ஃபாரின் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் மேலே ஏறும், லாஸ்ட்டாக ஒரு கேண்டில் வந்து ட்ராப் ஆகும். அதில் 100 லாட் போட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணி எடுத்துவாங்கன்னு சொன்னோடனே $1 லட்சம் அக்கௌண்ட்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளே காணாமல் போயிடும். ஆனால் டக்குன்னு டாப் அப் ஆகும். இப்படி பண்ண அவர் சூசைட் பண்ணிட்டாரு. சரி அதுலேருந்து இது சரி படிக்கலாமே அப்படின்னு போகும்போது ஃபாரெக்ஸ் சொல்லி கொடுத்துக்கு யாருமே கிடையாது தமிழில். அந்த நேரத்தில் ஒரு 2014 ஒரு 4 வருஷம் ஃப்ரீயாக விட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கொரோனாவில் தான் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிது. பிஸ்வர் மணி எல்லாமே பார்த்தேன். ஒரு 4-5 கிளாஸ் எல்லாமே பார்த்துட்டேன். எல்லாம் ஒரு 7 நாள் 5 நாள் அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் இவரு சேர்ந்தேன். இந்த மாதிரி மென்டார் நான் எங்கேயுமே பார்க்கல. இவ்வளோ அடிபட்ட பிறகு தான் எனக்கு கிடைச்சிக்குது. ஆனால் உங்களெலாம் ஃபஸ்ட்டு பிகினராக வரீங்க தெரியுங்களா, உங்களெலாம் ரொம்ப காட் கிஃப்ட்னு சொல்லலாம். உண்மையாக தான். நான் இது மாதிரி மென்டார் எங்கேயுமே பார்க்கல. ஒரு டைம் வந்து எதுவுமே வேணாம், அந்த ஃபாரெக்ஸே வேணான்னு சொல்லிட்டு போனேன். இவரை பார்த்தா இப்போ திருப்பியும் அதில் இருக்கு. ஆனால் இன்னி வரைக்கும் என் ஒய்ஃபு என் வீட்டில் யாரு கேட்டாலும் ட்ரேடிங் போகாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை இழந்த பணத்தை இன்னும் மீட்க முடியல. எண்ணெல்லாம் வீடு எதுவுமே ஸ்டாப்ல. வேற எந்த ஜாபுக்கும் போகிற எண்ணமே கிடையாது. ஓன் பிஸ்னஸ் பண்ணால் கூட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன், அது இதில் என் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு லாபம் வருது, ஆனால் அதில் வந்து எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லை. இதில் வருது, ஆனால் இதுலேருந்து ஒரு ரூபா கூட சம்பாதிக்கல இன்னும். சரி ஓகே வரும்.
சரி, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். என் பேர் கந்தன். நான் ரெட்டில்ஸ்ல தான் இருந்து வரேன், சென்னை தான் ஃபுல்லா. பட் நானும் இதே மாதிரி தான் லாக்டவுன்ல என்னடா பிசினஸ் பண்றது. எனக்கு காலேஜ் முடிக்கும் போதே வந்து என்னதான் பிசினஸ் தான் பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு 9 to 5ல போய் மாட்டினா 9 to 5ன்னு நினைச்சா கடைசியில வந்து 10 to 12 ஆயிடுச்சு ஜாபு. மொபைல் ஷோரூம்ல போயிட்டு ஒரு 10 மணிக்கு போனா நைட்டு 10 மணி, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுக்கிறது 12 மணி ஆயிடும். என்னடான்னு சொல்லிட்டு இப்படியே ஓடிக்கிட்டே ஒரு மைண்ட்லயே ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜிலேயே இருந்தது. என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே மறுபடியும் வந்து அதே ஒரு டைம் சர்க்கிளில் தான் மாட்டிக்குவோம் மறுபடியும். பட் ஒரு ஃப்ரீடமும் வேணும், பணமும் சம்பாதிக்கணும், அதே டைமில் ஒரு ஹாப்பியான லைஃப்பும் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து 2019 அந்த எண்டில் வந்து ட்ரேடிங் என்னன்னு யூடியூப்பில் பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்துட்டு பண்ணிட்டு ஏஞ்சல் ப்ரோக்கில் அப்போல்லாம் லீவரேஜ் அதிகம், எக்கச்சக்கம். ஒரு 10,000 இருந்தால் 45 யூனிட்ஸ் வரைக்கும் வாங்கலாம், அடிச்சு தள்ளலாம், எவ்வளோ வேணால் வாங்கலாம். அப்படி ஒரு 4,000 5,000 10,000 ஒரு நாள் மொத்தமாக 40,000 காலி. அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு, இது இப்படி சரிப்பட்டு வராது, விஷயம் தெரியாமல் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் கற்றுக்கலான்னு போனால் ஒரு 2-3 பேருக்கு இல்லை கிளாஸ் கற்றுக்கிட்டேன். அவன் எடுத்த உடனே இதான் ஸ்ட்ராட்டஜி, இது பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு ஒரு கிளாரிட்டியாக கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் சரி ஒரு கேப் விட்டு மறுபடியும் அதே மாதிரி ஜாப் போயிட்டு ஒரு சேவிங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணி ஒரு கேபிட்டலாக பேக்கப் வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு ஃப்ரீலான்சிங்காக ஒரு பர்சனல் லோனில் இதுவும் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே வீட்லேயே இருந்து தான் பண்ணிட்டு இருக்கேன், ஓவர் த ஃபோனில் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து ட்ரேடிங்கும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓரளவுக்கு. இப்போ ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்குது. ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் ஒரு $10,000 கொடுப்பாரா சார், எப்படா கொடுப்பாருன்னு பார்த்துட்டு இருக்கேன்.